பொங்கல் தினத்தன்று பட்டய கணக்காளர் தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சு வெங்கடேசன் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்ட அறிக்கையில் CA ஃபவுண்டேஷன் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள தேர்வர்களின் பெற்றோர் பலர் தன்னை தொடர்பு கொண்டு பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் திருவிழாவான பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும் தினங்களில் CA ஃபவுண்டேஷன் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்வர்கள் சிரமமின்றி தேர்வு எழுதுவதற்கு ஏதுவாக அட்டவணையை மாற்றி அமைக்கும்படியும் கேட்டுக்கொண்டார். இது தொடர்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்திற்கு கடிதம் எழுதியும் அதற்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து இதுவரை பதில் வரவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அப்பட்டமான தமிழர் விரோத நடவடிக்கை. ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டை மட்டும்தான் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்வோம், இந்தியாவின் பன்முக பண்பாட்டை கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்ற அணுகுமுறை. ஒரு நிதியமைச்சகத்தின் கீழ் ஒரு முறை இந்த தவறு நடக்கலாம், மீண்டும் மீண்டும் ஏன் நடக்கிறது? இந்தியா போன்ற ஒரு பன்மைத்துவ நாட்டில், கூட்டாட்சி தத்துவம் இருக்கிற நாட்டில் அன்றைக்கு வேறு எந்த முக்கியமான விழாக்கள் இருக்கிறதா என்பதை கணக்கில் எடுக்கணும். கணக்கில் எடுக்காமல் ஒரு நிறுவனத்தின் தலைமை தவறு செய்தால் தவறு செய்த நிறுவனத்தின் தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கும். சு வெங்கடேசனின் குற்றச்சாட்டு குறித்து கோவையில் பேசிய பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், இப்பிரச்சனை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றார். இல்ல, அவர் திரு சு வெங்கடேசன் அவர்கள் மத்திய அரசாங்கத்துல என்ன பண்ணாலும், என்ன நல்ல காரியம் பண்ணாலும் அவர் குறை கூறதுங்கிறத வழக்கமா வச்சிருக்காரு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி பொங்கல் அன்று மத்திய அரசினுடைய பணிகளுக்கான தேர்வு இருந்தால் நிச்சயமாக இது பற்றிய தகவலை நிதியமைச்சரிடம் நாங்களும் தெரிவிப்போம். இதற்கிடையில் சு வெங்கடேசனின் குற்றச்சாட்டு குறித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் விமர்சித்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழ் விரோத பரப்புரை சிலருக்கு வழக்கமாகிவிட்டது என்று கூறியுள்ளார். தமிழக பாஜக நிர்வாகி SG சூர்யா, பொங்கல் பண்டிகை தமிழகத்தில் மட்டுமல்ல நாடெங்கும் வெவ்வேறு பெயர்களில் அதே நாளில் கொண்டாடப்படுவதாகவும் சு வெங்கடேசனின் குற்றச்சாட்டு வெட்கக்கேடானது எனவும் குறிப்பிட்டிருந்தார். அப்பதிவை மேற்கோள் காட்டி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன் பதிவை இட்டுள்ளார்.